வணக்கம். ஜவை சக்கரம் ஜவாது வெட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அதே முறிஞ்சு இன்னைக்கு 6-7 மாசத்துக்கு மேல ஆச்சு. இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு கட்சி இணைஞ்ச மாதிரி தெரியலையே. அதிமுகவோட பார்த்தீங்கன்னா எந்த கட்சி இணைந்தது? சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணுங்கிற கான்செப்ட்ல இந்த தமிமுன் அன்சாரி மற்ற சோர்ஸ் ஓவைசி பிரிவு ஒரு 7-8 கட்சிகள் வந்து எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நாங்கள் ஆதரவு அப்படின்னு வந்திருக்கிறாங்க. கேட்டா இல்லைங்க, ஆதரவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் வற்புறுத்துங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்க வந்து ஒரு ஆதரவு அவங்களுக்கு எடப்பாடி அதிமுகவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட இந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. அது எம்பி தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி மற்றபடி அவங்க கூட்டணி கான்செப்ட் அறிவிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சீட்டை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சமயத்துலதான் வந்து அதிமுகவோட எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியும். ஆமா, பாஜக எடுத்துக்கிட்டா அப்படின்னா அதுலயும் வந்து எந்த ஒரு கூட்டணியும் இருக்கிற மாதிரி தெரியல. பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியல. அங்க டோட்டலா இருந்த சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணி சமயத்துல புரட்சி பாரதம் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து அதிமுக நிலைப்பாடு இருக்கு, அவங்க அதிமுக எடப்பாடியோட சேர்ந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் வந்து ஐஜேக்கு ஏசிஎஸ் மற்றபடி கிருஷ்ணசாமி சம்பந்தப்பட்ட ஜான் பாண்டியன் சோலாம் வந்து இன்னும் வந்து உறுதியா வந்து தன்னுடைய நிலைப்பாடை எடுக்கலையே அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ணாமலை என்னென்னமோ தடைகிடத்தோம்லாம் பண்ணாரு. வாய்க்கொழுப்பு செல்லூராஜ் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சுதான் மிச்சமா ஒழிய யாரு சேர்ந்த மாதிரி இல்லையே. பாத யாத்திரை போறாரு, சொகுசு யாத்திரையா போயிட்டு இருக்கிறார். மற்றபடி அங்கிருந்து பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்களே வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்விதானே. நிறைய பேர் பொன்னார்லாம் வந்து எங்க இருக்காருன்னே தெரியல. ராஜா ஆமா வருவாரு போவாரு, அதோட முடிஞ்சது. மற்றபடி வந்து வானதி சீனிவாசன் கண்ணுக்கு தெரியுறாங்க. இலகணேசன் அங்க அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்தார். சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் பதவி முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து இவர் தன் பக்கத்துல எத்தனை பேரை வைத்து கொள்ள விரும்பினார் அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. நிறைய பேர் வச்சுக்க விரும்பல. தாழ்த்தப்பட்ட மக்கள், மற்றபடி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், அப்புறம் உயர் ஜாதி குடிமக்கள் அப்படிங்கிற இந்த உயர் ஜாதிங்கிற பிரிவை வந்து அவர் அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி பாஜக சுத்தமா காலி முடிஞ்சு. பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோட அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. பாத யாத்திரை வெளிப்பாடு என்ன? சொகுசு யாத்திரை. எத்தனை பேர் சேர்ந்தாங்க ஒண்ணுமே தெரியல. எத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கேள்வியே கிடையாது. அதிமுக இருந்திருந்தா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கும். ஆமா, அதை இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அண்ணாமலையை விட மேலிட யோசிக்க ஆரம்பிக்கிறது. இந்த இப்போ ராமர் கோவில் திறப்பு விழா கான்செப்டுக்கு எடப்பாடி எவ்வாறு கூப்பிடுவது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. பார்த்தாங்க நேரடியா கூப்பிட்டா அப்படின்னா அவர் ஏதாவது சொல்லிடுவான்னு போட்டு யோகி ஆதித்யா மூலமா கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கொண்டு இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு அண்ணாமலை தான காரணம். இப்ப நேரடியா வந்தோமா போனோமா அப்படின்னு இல்லாம அதிமுக சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு டக்குன்னு பார்த்தாங்க. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவைங்கிற கான்செப்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடா பாஜகவை தன்னுடைய கூட்டணியில் விலக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவும் பல கட்சிகளுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அவர் சீமானுக்கு வளம் போட்டுட்டு இருக்கிறாரு. சீமான் சிக்குவாராங்கிறது தெரியல. ஆமா, ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டாரு, இல்லைங்க எங்களுடைய நிலைப்பாடு வேற, நாங்க தமிழர், தமிழ்நாடு, அப்புறம் தமிழ் மாநிலம் போனீங்க, திராவிட நாடுன்னு போவீங்க, செட் ஆகாது அப்படின்ட்டாரு. மீண்டும் வளம் போட்டிருக்கிறாரு. வந்தாரு அப்படின்னா கட்டாயமா சீமான் எத்தனை சீட்டு கேட்டார் அத்தனை சீட்டுமே அதிமுக கொடுத்தாங்க. ஏன்னா நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதிமுகவில். அதிமுகவில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 எம்பி சீட்டு நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எம்எல்ஏ சீட்டு கிடையாது. இது உள்ளூர் தொகுதி இல்லை. 6 தொகுதி சேர்ந்தது அப்படின்னா அவங்க நாடாளுமன்றம் தான் போகணும். காசுலாம் சம்பாதிக்க முடியாது. எம்எல்ஏ அப்படி இல்லை, உன்னை போட்ட 10 அள்ளிடுவாங்க. அதனால வந்து கண்கூடாக பல கோடி செலவு பண்ணுவாங்க. அந்த சீட்டுக்கு பாருங்க அடிதடி இருப்பேன். எம்எல்ஏ சீட்டுக்கு அடிதடி இருக்கு, எம்பி சீட்டுக்கு அடிதடி இருக்காரு. பாஜக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான். அதிமுகவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இது பாஜகவில் குறிப்பிட்ட ஆள் கூட அதிமுகவுக்கு வந்துட்டாரு. சேலம்
சேலத்துல. அதன் அடிப்படையில பாஜக இன்னும் ரொம்ப நிறைய வெற்றிடமா போச்சு. இந்த இப்ப சமீபத்துல பாருங்க, ஒரு 200 பேத்துக்கு மேல காலி. இந்த இதுல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல. சில பிரச்சனையின் அடிப்படையில. அங்க பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீட்டு, மத்தபடி தலைவரை மாத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சுக்கிட்டு ஒரு 230 பேர் காலி. ஆமா. அந்த மாவட்டத்துல வந்து தேனி மாவட்டம் நினைக்கிறேன். தேனி மாவட்டம். அதுல அங்க வந்து பாஜக ஆளே போஸ்டர் விட்டு கூட ஆள் இருக்காது போல. அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு பாஜக இறங்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை தான் காரணம். அதுல மாற்றம் கிடையாது. ஆமா. அதே மாதிரி ஐஜேக்கு, ஏசிஎஸ், மற்ற சோர்ஸெல்லாம் வந்து வருவாங்களா அப்படின்னு தெரியல. ஜி.கே. வாசெல்லாம் மதுரை மேல் போனே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். எந்த பக்கம் தாவலாம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாஜகவோட ஆதரவு அப்படிங்கிற எந்த ஒரு கருத்துமே இல்லையே. அது என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலைக்கு அவங்களுக்கு பிடிக்கலைங்கிற ஒரு விஷயம் இதுல பரமுகமா போயிட்டு இருக்கு. அவங்களாம் பெரிய மனுஷன் இல்லையா? அண்ணாமலை சின்ன பையன், என்னை நேற்று வந்தவர். அதனால அவரை நோக்கி வந்து கூட்டணி அப்படின்னு போய் கழுத்துல சாலுவையை போட்டு பண்ண முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த மனோநிலை ஒத்துவரார். அதனால மோடி, அமித்ஷாலும் போவாங்க. அதனால வந்து எந்த நிலைப்பாடு எடுக்காம இன்னைக்கு வந்து இருதலை கொள்ளையனுமா தவிச்சிட்டு இருக்காங்க. ஜி.கே. வாசன், சோ மற்றபடி வந்து ஐஜேகே, ஏசிஎஸ். ஐஜேகே கன்ஃபார்ம் பாஜக, அதுல மாற்றம் இல்லை. ஏசிஎஸ் தான் வந்து இன்னும் அறிவிப்பு செய்யல. அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலா ஒரு விஷயம் என்னன்னா, மணியன், தமிழறிவு மணியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவை மற்ற கட்சிகளோடு இணைக்கக்கூடிய கூட்டணிக்கு ஒரு பாலமாக அமைய போகிறார், அமைக்க அண்ணாமலை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலா போயிட்டு. தமிழறிவு மணியன் எல்லாத்துக்கும் தெரியும். அவரு கட்சியை நடத்திட்டு இருந்தாரு, காந்திய மக்கள் கட்சி அப்படி நடத்திட்டு இருந்தார். அதை வந்து காமராஜ் மக்கள் கட்சி அப்படின்னு பேரை மாத்திட்டாரு. ஏன்னா தமிழறிவின் பேர் வச்சதே காமராஜ் தான் அவருக்கு. அதன் அடிப்படையில் முதல்ல யோசிக்க இப்ப வச்சுட்டாரு. அப்புறம் அதுக்கு பின்னால ரஜினிகாந்தை வந்து காந்தியவாதி, இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பெற்ற காந்தியவாதினா ரஜினிகாந்த் புகழ்ந்தாரு. அவரை நோக்கி வந்து கட்டாயமாக அரசியலுக்கு வருவா அது போய் இழுத்தாரு. கடைசியில வந்து ரஜினிகாந்த் வந்து ஒதுங்கிக்கிட்டார். நான் எனக்கு அரசியல் ஒத்து வராப்ப நான் சினிமாவோட போயிடுறேன். அது வந்து தமிழறிவு மணியனுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதிமுக, பாஜக இந்த மாதிரி கூட்டணி பனாலு. இப்ப என்ன பண்ணீங்க, பாஜகவை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சி இணைக்க போகிறாரா, இல்ல அதை வந்து பாஜகவுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்பட போகிறாரா? ஒவ்வொரு கட்சிக்கு தூது. ஏன்னா அண்ணாமலை வந்து யார் மதிக்கிற மாதிரி தெரியல. அண்ணாமலை அப்ப நான் என்னுடைய கட்சி நாள ஒன்னா இணைஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அப்ப இரண்டுக்கு நிலைப்பட்ட மாதிரி ஒரு மீடியேட்டர் கான்செப்ட், நடுநிலையாளர் யார் அப்படின்னா தமிழரவி மணியனை வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை செலக்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கண்கூடான உண்மையாத்தான் நமக்கு தெரியுது. அவரு செலக்ஷன் பண்ணாரா இல்ல மணியன் தமிழறிவி அவரே வந்தாரா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவரு வந்திருக்க மாட்டாரு. மணியன் தமிழறிவி மணியெல்லாம் வந்து நேரடியா வந்திருக்க மாட்டார். அண்ணாமலையின் வெளிப்பாடு மற்றபடி நேரடியா சந்திச்சு தமிழறிவி மணியன் சந்திச்சு ஒரு சால்வையை போட்டு மற்றபடி வந்து ஒரு தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு டுட்டு போடுறார் அண்ணாமலை. ஆமா, காந்திய மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழறிவு மணியன் வந்து ரொம்ப அற்புதமான காந்தியவாதி அப்படி இப்படின்னு போடுறாரு. ஆமா, அதே வந்து இன்னைக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக ஏமாற்றத்தின் வெளிப்பாடா இருக்கு. ஏன்னா வந்து அவரு தன்னுடைய கட்சிய காந்திய மக்கள் கட்சி அப்படிங்கிறத காமராஜ் மக்கள் கட்சின்னு மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அது தெரியாமையே இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து அவரை எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னு தெரியலையா? ஆமா, இப்படிப்பட்டவருக்கு வந்து பாஜகவின் ஒரு நடுநிலையாராக தமிழர்கள் மணி எவ்வாறு செயல்படுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, எப்படி அண்ணாமலை வந்து அவரை வச்சு ஆள போறாரா இல்ல இது மணியன் வந்து அண்ணாமலையோட எப்படி மண்டுக்கட்ட போறாருன்னு தெரியல. கட்சியோட பேரே தெரியாம வந்து காந்திய மக்கள் கட்சி தலைவர் தமிழர் மணியன் அப்படின்னு புகழும் போதுல அப்புறம் வரக்கூடிய சமயத்துல உண்மையிலே மணியனே வந்தா கூட யாருப்பா அது மணியனா, தமிழர் மணியனா, வேற எந்த மணியனா, இதையும் பேசுகிற மணியனான்னு கேட்டான்னு வச்சுங்க அண்ணாமலை. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், சொல்ல முடியாது. எந்த கட்சியில யார் வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு அண்ணாமலை முழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதனால வந்து வரும் காலங்கள்ல வந்து பாஜக எந்த அளவுக்கு கூட்டணிக்கு தன் கூட்டணிக்கு கட்சிகளை தன்னோடு ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆமா, அதிமுக நிலைப்பாடும் வந்து அப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். பாஜகவோட அதிமுக ஜக்குன்னு டையப்பாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஆமா, இதற்கு
தமிழறிவு மணியன் எந்த அளவுக்கு துணை செய்ய போகிறார் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக, பாஜக அது வந்து மணியனுக்கு ஓகே. மற்றபடி திமுக, காங்கிரஸ் தான் மணியனுக்கு பிடிக்காது. அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்தாக தான் எடுத்துட்டு இருக்காரு. காமராஜருங்கிறது காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காமராஜர். காமராஜரை பிடிக்குது மணியனுக்கு, ஆனா காங்கிரஸை பிடிக்கவில்லைன்னு உண்மையிலே வந்து மிக கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அதன் அடிப்படையில் வந்து மணியன் வந்து பாஜக, அதிமுகவுக்கு ஒரு நடுநிலையா செய்விட போகிறாரா அப்படிங்கிறதும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா ரெண்டுமே இணையக்கூடிய ஒரு சமாதான வெளிப்பாடாகவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, பார்த்தலாம் ராமர் கோவில் பிரச்சனையில அந்த ராமர் கோவில் திறப்பு விழாவில் வந்து ஒரு பத்திரிகை கொடுத்த எடப்பாடியை கூப்பிட்டு அப்படின்னா உட்கார்ந்து நம்ம மீடியேட்டர் மாதிரி பேசிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்கு. அதற்கு வந்து மணியன் எந்த அளவுக்கு துணை புரிய போகிறார், மற்ற கட்சிகளை எந்த அளவுக்கு பாஜகவோடு இணைக்க போகிறார் அப்படிங்கிறதும் வரும் காலங்களில் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் தான். பார்ப்போம் மணியன் அண்ணாமலை ஒற்றுமை எந்த அளவுக்கு ஒரு ஃபெவிகோல் போட்டு பேஸ்ட் ஒட்டின மாதிரி நிலைக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிதல்ல தான் இருக்கு. அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு மணியனை புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஆனா மணியனுடைய விஷயம் சம்பந்தப்பட்டு எல்லா இடத்துலையும் தோல்வி தான். ரஜினிகாந்த் வகையில் எதிர்பார்த்த விஷயம் தோல்வி, மற்றபடி அவர் கட்சியை நிறுத்திட்டு போனார் அந்த வகையிலையும் தோல்வி. பட் மணியனுடைய கருத்தும் அண்ணாமலை கருத்தும் ஒத்து போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.